அண்ட் சார் நீங்க வந்து பிச்சைக்காரன் படம் வந்து வாங்கி நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. அண்ட் எந்த விஷயம் வந்து ரொம்ப உங்களுக்கு பிடிச்சி இந்த படத்தை வந்து நீங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது? எந்த விஷயம் வந்து ரொம்ப உங்களை ரசிக்க வச்சது இந்த படத்துல? என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு படம் வாங்குறது மெயினாக வந்து நாங்கள் போய் சொல்ல விரும்பல. ஒரு படம் வாங்கணும்னா முதல்ல ஜெயிக்கணும். அதில் வந்து இது வந்து பிஸ்னஸ். இப்போ சாருக்கு வந்து இது வந்து டேரக்டரோ நடிகரோ உங்களை தாண்டி எங்களுக்கு வந்து வியாபாரம். என்ன ஒன்றும் நாங்கள் மட்டும் கிடையாது, எங்களை நம்பி இன்னும் நிறையா பேர் தேட்டருக்காரங்கள வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு 2000 ஒரு 5000 ஃபேமிலி இருக்குது இதில். அந்த மாதிரி அது அவ்வளோ பேர் ஈடுபாடோடு அதை ஒர்க் பண்ணுறது அது. ஏன்னா எல்லாரோட இன்வெஸ்ட்மெண்ட் இதில் இருக்குது. ஆனால் எங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து கேட்டு வாங்கினதே வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து விஜய் ஆண்டனி சார். இது இவங்க சொன்னாங்களே அந்த டீசர் வந்து நாங்கள் எல்லாம் உட்காந்து பார்த்தோம் ஒரு நாள். ஓகே. உட்காந்து என்ன படம் வாங்கலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டீசரை பார்த்தோம். அந்த டீசரை பார்த்துட்டு தான் அண்ணன் சொன்ன மாதிரி அண்ணன் அங்கே பிச்சை எடுத்துக்கிட்டாங்க சொன்னாங்களே, நாங்கள் போய் சார்கிட்ட வந்து இந்த டீசரை பார்த்து தான் போய் கேட்டோம். இன்னொன்று விஜய் ஆண்டனி சாருக்கு என்னென்னா இப்போ நல்லா போய்கிட்டு இருக்கு. எங்களுக்கு எல்லா சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஓப்பனிங்கு, எல்லா தேட்டருக்காரங்களும் விரும்பி இந்த படத்தை போட்டாங்க. அதான் ரொம்ப முக்கியம். அண்ணன் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டைட்டில், அப்புறம் விஜய் சார் மேலே வச்சுருக்க நம்பிக்கை. டீசர் பார்த்த உடனே அண்ணன் இந்த படத்தை கண்டிப்பாக வாங்கியே ஆகணும்னு சொன்ன உடனே சரி போய் பேசுவோண்டா வாடான்னு சொல்லி கூப்பிட்டு போனார். போய் உட்காந்தோம். சார் கேட்டார் அன்றைக்கி, படம் பண்ணிடுவீங்களா, இதுக்கு முன்னாடி என்ன படம் பண்ணீங்க? சார் எதுவுமே பண்ணல சார், அண்ணன் சொன்ன மாதிரி. அதுக்கப்புறமேட்டு மீட்டிங் போக 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 சாருக்கு எங்கள் மேலே கான்ஃபிடென்ட் வந்தது. அதுக்கு மேலே தான் இந்த படத்தை வாங்கினோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் பார்த்துன்னு. எங்களுக்கு ஃபஸ்ட்டு படமே பிச்சைக்காரன்னு ஒரு படம் பண்ணியிருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. சூப்பர். அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நம்பிக்கை வந்தது இவங்க மேலே, இந்த டீம் மேலே? நான் வந்து மனசில் பட்டது தான் ஜென்ரலாகவே முடிவெடுக்கிறது. ஜென்ரலாக கதைகள் கேட்கும்போது படம் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப யோசித்து 10 சிலர்லாம் வந்து நான் சின்ன வயசில் பார்த்த டைம்லலாம் வந்து ஒரு டேரக்டர் வந்து ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொல்ல போனாங்கன்னா அவர் கேட்டுருவார். அப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் யாராவது ஒருத்தர் கேட்க சொல்லுவார், அவரை கேட்க சொல்லுவார். இல்லை 10 பேர்ட்ட கதை சொல்லி டேரக்டர் ரொம்ப டல்லாகிடுவாங்க. நான் வந்து கதை கேட்ட உடனே மனசில் பட்டால் உடனே எஸ் நோன்னு சொல்கிற மாதிரி ஒரு மனிதர்கள்ட்ட பழகும்போது கூட முகம் பார்த்து பேசின 2 வார்த்தையில நான் வந்து நம்புவேன் சிலர். அப்படி இது 2 பேரையும் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ரொம்ப நம்புகிறேன் இந்த செகண்ட் வரைக்கும். நம்பி வந்து நான் நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஃப்யூச்சரில் வந்து இந்த ஒரு படத்தில் எடுத்த மாட்டோம் சார், நிறைய பண்ண போகிறோம், எமன் கப்பர் கூட பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கேன். நான் பண்ணுறேனோ பண்ணலையோ அது வேறு விஷயங்க. அவங்க ஹார்ட் ஒர்க் வந்து அவங்கள கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். நான் இதுக்காக சொல்ல மைக்காக நான் கனாலாக பார்த்ததை சொல்கிறேன். பெரிய டிஸ்ட்ரிபியூட்டராக நீங்கள் ஃப்யூச்சரில் வருவீங்க 2 பேரும் சேர்ந்து. அண்ட் வந்து ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் சொல்லுங்க, அண்ட் இந்த படத்துல எத்தனை பாடல்கள் இன்னும் இருக்கு, அண்ட் யாரெல்லாம் எழுதியிருக்காங்க, யாரெல்லாம் பாடியிருக்காங்க? இந்த படத்தில் வந்து வரிசையாகவே சொல்கிறேன். முதல் பாட்டு வந்து அம்மாவை பற்றின பாட்டு, 100 சாமிகள் இருந்தாலும்ன்ற பாட்டு கவிஞர் ஏக்நாத் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிச்சைக்காரங்களை பற்றின ஒரு பாட்டு, ஒருவேளை சோற்றுக்காக உடல் வாடிட கையேந்தி ஓடுகின்றோம் உயிர் வாடிடன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, அது வந்து கவிஞர் அண்ணாமலை எழுதியிருக்காங்க. அப்புறம் நெஞ்சோரத்தில்ன்ற பாட்டு கவிஞர் அண்ணாமலை. அப்புறம் வந்து உனக்காக வருவேன்ற பாட்டு வந்து கவிஞர் பிரியன். அப்புறம் பாலா போன உலகத்தில் காசு பணம் பெருசுன்று ப்ரொமோஷனல் சாங் ஒன்று கவிஞர் லோகன் எழுதியிருக்காங்க. ஸோ மொத்தம் 5 பாட்டு இந்த படத்தில் இருக்குது. இது இல்லாமல் இந்த படத்துக்கு முக்கியமான சப்போர்ட்டிவ் சாங்காக வந்து காயத்ரி மந்திரம் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கு, மியூசிக் மாதிரி பண்ணியிருக்கோம்.